இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நோர்வேயில் இருக்கிற அம்மா ஒரு ஆள் இங்கே வந்திருக்கணும். வந்து இப்போ போயினோம் திருப்பி நோர்வேக்கு. இப்போ எங்களோட பொருட்கள் சொல்லியிருந்தேன், வாங்க என்னென்ன பொருள்னு பார்ப்போம். அரிசி மாவு வந்து முதல் 10 கிலோ சொல்லியிருந்தோம், இப்போ வந்து 2 கிலோ கூட தருவணுமா சொல்லி 12 கிலோ அரிசி மா சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் வடிவா திரிச்சு வறுத்து பேக் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுத்தம்மா 4 கிலோ கேட்டிருந்தவா ஒரு கிலோவா பேக் பண்ணி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அரிசி மாவு ஒரு கிலோவா தான் பேக் பண்ணி வச்சிருக்கிறோம். மற்றது வந்து தூள் கறித்தூள் வந்து 4 கிலோ கேட்டிருந்தவை, அதையும் வடிவா பேக் பண்ணி வச்சிருக்கிறோம். தட்டுவடை வந்து 50 கேட்டிருந்தவா, இவ்வளவு வந்து அவகிட்டே கொடுக்க போறோம். இங்கதான் வந்து எடுக்க போறா. வந்து இப்ப வந்து எங்களுக்கு மதிய நேரம் பின்னேரம் வந்து எடுக்க போறா. இப்ப வந்து நாங்கள் அவ வேற இதை கொடுத்து விடுவோம். இதை மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பொருள்கள் தேவையான்னு சொன்னா நான் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, வாங்க நாங்க இப்ப என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் ரவுளே, பாருங்க வந்து எங்களுடைய மாமரத்துக்கு மேலாலே ஒரு தென்னை மரம் கொண்டு போகுது. அந்த தென்னை மரத்தடியில வந்து 2 கிளிப்புள்ளியார் வந்து இண்டையில காலையில இருந்து இன்றைக்கு மதியம் மட்டும் நிக்கிறோம். ஆனா என்னடா கத்துதுன்னு இன்றைக்கு தான் பிடிச்சுன்னா, எங்களுடைய பாக்கு மரத்துல ஒரு கூடொண்டு கட்டினவியல் கிளிக்குஞ்சு பொறிக்க போயிடும் போலாடாக்கு 2 பேர் வந்து நிக்கிறேன். இப்ப டெய்லி 2-3 நாளா நிக்கணும். நானும் பார்த்து கொண்டா நிக்கிறேன். அங்க நிக்கணும். ஆனா ஓடினம் பெரியனம் அங்க பேருங்க தெரியுது. பாருங்கோ, இன்னமும் ஒரு குருவி கொண்டு வந்து நிற்கிறார் சிவர்கிரையில. பாருங்கோ, ஓங்கடா. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் சாப்பாடை பார்த்து கொள்ளுவோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை ஒரு ஆள் தான், அந்த பேட் கமெண்ட் போடுற ஒரு ஆள் தான் ஓகே அது போராட்டுக்கும். ஆனா அவைக்கும் பெரிய நன்றி. ஏன்னு சொன்னா அவையல் அந்த பேக் கமெண்ட்டை வந்து பெஸ்டா போடினோம், 5 பேக் கமெண்ட் போடினோம். அதோட வந்து பெஸ்டாவும் வீடியோ பார்க்கணும். அவர்களுக்கு ஒரு நன்றியை இதில் சொல்லிக்கொண்டு அடுத்தது வந்து இந்த பேக் கமெண்ட் போடுற அந்த ஒரு ஆளுக்காக எனக்கு எத்தனையோ உறவுகள் நல்லா போடுறீங்க, எனக்கு நல்ல சப்போர்ட் பண்றீங்க, அவைக்கு கொடுக்குறீங்க நல்ல குடுவியல் எல்லாம். ஓகே, எல்லா உறவுகளுக்கும் பெரிய நான் முதல் சொல்ல போனால் என்னுடைய உறவுகள் என்னுடைய வீடியோக்களை பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் பெரிய ஒரு நன்றியை இதில் திருப்பியும் சொல்லிக்கொண்டு நான் நெடுவேலுமே நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்னன்னு சொன்னா உண்மையில எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எத்தனையோ 1000 மக்கள்கள் உறவுகள் எல்லாம் இருக்கிறீங்கள். ஆனா அந்த ஒரே ஒரு ஆள் தான் ஓகே போட்டுக்கும் பிரச்சனை இல்லை. உண்மையில பெரிய சந்தோஷம் எனக்கு. அந்த ஒரு ஆளாலேயே எனக்கு பெரிய கவலை இல்லை. என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் வீடியோ பார்க்குறான். பெரிய நன்றி. ஓகே, இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்க போவோமோ. இன்றைக்கு வந்து உண்மையில நல்ல ஒரு நான் ரொட்டி தட்டு வாங்கி வச்சிருக்கேன் தானே. இந்த என்னன்னு சொல்ற கொத்து தட்டு அன்றைக்கெல்லாம் கொத்து வண்டி போட்டுட்டேன் தானே. ஓகே, அந்த கொத்து ரொட்டி தட்டுல இன்றைக்கு வந்து என்ன செய்ய போறோம், பரோட்டா. அதோட வந்து கறி என்னன்னு சொல்ல போறீங்க சொல்லுங்க பாப்போம். கறின்ற பேரும் பெறாதாம். என்ன கறி சுறா மீன் கறி தான் இன்றைக்கு வச்சு காட்ட போறோம். பரோட்டா ரொட்டியோட சுறா மீன் கறி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த சுறா மீன் கறியையும் பரோட்டா ரொட்டியையும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்கட வீடியோக்குள்ள புதுசா வாரீங்கன்னு சொன்னா ஓகே, இப்போ தம்பி வந்து குழப்பிட்டான். எங்கட வீடியோக்குள்ள புதுசா வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க நாங்கள் இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், 4 சுண்டு எடுத்துருக்கிறேன். கப்பாடை அந்த சுண்டு கணக்கில் 4 சுண்டு எடுத்துருக்கிறேன். கிலோ கணக்கில் 1 கிலோ இல்லை, 3/4 கிலோ கிட்ட வருது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீனி, மற்றது எண்ணெய் கொஞ்சம், மற்ற முட்டை ஒன்று எடுத்துருக்கிறேன், மற்றது தண்ணி. இவ்வளவு தான் எங்களுக்கு இப்போ தேவையான பொருட்கள். சில பேர் மாவும் இதுக்குள்ள கரைச்சி விடுறவில்லை. நான் வந்து மாவுடையில் இப்போ வாங்கினாங்க. இந்த மாவுக்குள்ள சீனியை போட்டுக்கொள்ளுவோம். அதோட தேவையான அளவு உப்பை போடுவோம்.
அதோட இந்த முட்டையை விடுவோம். வடிவாக நான் உடைச்சி வச்சிருக்கிறேன். பழுதா சில வழியெல்லாம் அப்படி இருக்க மாட்டதுக்காக இதில் உடைச்சி வச்சுனா இதை வந்து இப்போ நாங்கள் இந்த மூண்டையும் வடிவாக கிளந்து விடுவோம். இப்போ வடிவாக நாங்கள் கிளந்துட்டோம். அதோட இந்த இவ்வளவு டிஷ்ஷில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கேன். அதையும் இதுக்குள்ளே விட்டு கொள்ளுறேன். அதையும் வடிவாக கிளந்து விடுவோம். இனிமே வந்து நாங்கள் தண்ணியை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குழச்சி எடுப்போம். இல்லை வட்டிவாக குழச்சி எடுக்கணும். இப்போ வந்து பாருங்க நல்ல வடிவாக குழச்சி எடுத்து கொண்டிருக்கிறேன். நான் வந்து 4 சுண்டு மாவுக்கு இந்த கப்பால் 1 கப் எடுத்த நான் தண்ணி 3/4 கப் தான் தண்ணி பிடிச்சிருக்குது. எனக்கு 1/4 கப் அதுக்கு இருக்குது தண்ணி. சீனி வந்து ஏன் போடுறோன்னு சொன்னால் அந்த எங்களுக்கு இந்த பரோட்டாவை வந்து நல்லா சொப்ட் ஆக்கி தர்றதுக்காக தான் நாங்கள் சீனி போடுறது. மற்றது வந்து எண்ணெயும் ஒரு பதத்துக்காக தான் நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விடுறது. முட்டையும் அதே மாதிரி தான் நல்லா சொப்டாக வர்றதுக்காக தான் நாங்கள் ஒரு முட்டை விடுறது. நீங்கள் அந்த முட்டையை விடாமலும் நீங்கள் செய்யலாம். இப்போ பரோட்டா போடுறாங்க அந்த முட்டையை நீங்கள் விடாமலும் போடலாம். நாங்கள் வந்து சொப்டா வேணுமென்றதுக்காக அந்த முட்டையை விட்டுருக்கிறேன். மற்றது உப்பு வந்து எல்லாருமே போடுறது தானே. ஓகே இவ்வளோ வந்து இங்கே பாருங்க நான் வந்து நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன். நான் வந்து நல்ல இறுக்கமாகவும் குழைக்கக்கூடாது, ஒரு பதத்தில் குழைக்க வேணும். இப்போ வந்து இந்த மாதிரி குழைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொள்கிறேன். எடுத்தோம் அந்த மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி திருப்பி நாங்கள் வடிவாக குழைச்சி கொள்வோம். இப்போ வந்து பாருங்க நல்ல வடிவாக பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் திருப்பி இப்படி நம்ம வந்து ஒரு மாவுள்ள தான் வச்சுதை பிணைஞ்செடுக்க போகிறேன். இல்லை வட்டிவா அவ்வளோ பிணைய ஒழுமோ அவ்வளோத்துக்கு பிணைஞ்சிடுங்கோ. இப்போ வந்து எந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி பிணையலுமோ அந்த அளவுக்கு வட்டிவா பிணைஞ்சிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு பரோட்டா வந்து நல்ல சொப்டாக வரும். ஓகே நான் நல்ல வடிவாக ஒரு 5 நிமிஷமாக அப்படி பிணைஞ்சேனா பிணைஞ்சிட்டு இதை வந்து நாங்கள் இப்போ மூடி விட போகிறோம். நல்ல வடிவாக மூடி விட வேணும். நீங்கள் ஈரஜீரையும் இதுக்கு மேலே போடலாம், காயாமல் இருக்கிறது தான். இப்போ வந்து இதுக்கு மேலால் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு இந்த மேலால் இப்படி பூசிட்டு நாங்கள் இப்படி ஒரு பொழுத்தினால மூடி விட போகிறோம். வந்து காயக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே இருக்க வேணும். ஓகே இப்படி வந்து நாங்கள் வடிவாக மூடி விடுவோம். இந்த மாதிரி மூடிட்டு நாங்கள் அதை வெட்டிட்டு அதை வடிவாக பூட்டி விட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நல்ல வடிவாக சொப்டாக வந்து நிற்கும்மா. ஓகே இப்படியே இருக்கட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுக்கும். 10 நிமிஷத்துக்கு நாங்கள் இதை எப்படி வந்திருக்கேன்னு பார்ப்போம். இப்போ வந்து எங்களுக்கு 10 நிமிஷம் ஆகிட்டு இந்த மாவை பார்ப்போம். பாருங்கோ நல்ல சொப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்ல சொப்டா இந்தா நல்ல சொப்டா வந்திருக்கு. தாங்க திருப்பவும் இதை எடுத்து நல்ல வடிவாக அமர்த்த வேணும். பார்த்தீங்களா இந்த சொப்டை பார்த்தீங்களோ, இந்த முட்டை போட்டதான் அந்த சொப்டா வந்தது. இந்த பார்த்தீங்களா இந்த சூப்பராக வந்திருக்கு. இந்த இப்படி வர வேணும்மாண்டா, இப்படி வர வேணும். திருப்பவும் நாங்கள் வடிவாக எண்ணெய் விட்டுட்டு இந்த மாவுக்கு மேலே வடிவாக பூச வேணும். பூசிட்டு திருப்பவும் நாங்கள் ஏமாற்றி எடுப்போம். இதை வந்து நல்ல வடிவாக அமர்த்தி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி செய்துட்டு இதை வந்து நாங்கள் 2ஆக வெட்டுவோம். இதை பிறகு 2 ஆக்குவோம். அதே மாதிரி இதை நாங்கள் 3 ஆக்க போகிறோம். ஓகே இப்படி எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுப்போம். ஓகே எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். இனிமேல் இந்த வடிவாக கைக்கு எண்ணெய் பூசுவோம். இல்லை வடிவாக பூச போகணும் எண்ணெய் பூசிட்டு இந்த ஒரு உருண்டி எடுப்போம். இந்த பார்த்தீங்களா சொப்டு நல்ல சொப்டாக வந்திருக்கு எங்களுக்கு. இப்போ இந்த இதை வந்து இப்படி உள்பக்கத்தால் நாங்கள் மடிக்க போகிறோம். இந்த பாருங்க வடிவாக இதை வந்து உள்பக்கத்தால் நாங்கள் மடித்து இந்த சைனிங்கை பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சைனிங். இதை வந்து இந்த நாங்கள் இந்த பெரிய விரலால் இப்படி அமர்த்தக்குள்ளே இந்த இப்படி புஷ்ஷண்டு வரணும். பார்த்தீங்களா இப்படி இப்படி எல்லா உருண்டையையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி வைப்போம் இங்கால. அதே மாதிரி மற்றதையும் உள்ளுக்குள்ளே அமர்த்தி இப்படி எடுக்கணும். இந்த
பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, எல்லா உருண்டையும் நாங்கள் எடுத்துட்டோம். இனிமேல் இதுக்கு மேலால கொஞ்சமாக எண்ணெயை பூசிக்கொள்ளுவோம். பார்த்தீங்களா? நல்ல சொப்டா பொங்கி கொண்டு வருது. வடிவா எண்ணெயை பூசிடுவோம். ஓகே, பூசிட்டு நாங்கள் திருப்பவும் இதை வடிவாக இருக்கா மூடி விட போகிறோம். இந்த மாவு வந்து காயாதபடி நாங்கள் இழுத்து மூடி விடுவோம். இது இனிமே இப்படி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுக்கும். அதுக்குள்ள நாங்கள் கறியை வச்சு கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் அடுத்தது வந்து சுறா மீன் தைக்க போறோம். பாருங்கோ, சுறா மீன் எடுத்துருக்கிற நெஞ்சால கப்பிப்பால், முதல் பால், மற்றது கருவேப்பமிலை, வெந்தயம், உப்பு, தூள், மஞ்சள் தூள், இஞ்சால தக்காளி பழம், பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயம், பழப்புளி, எண்ணெய், இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து முதல்ல வந்து நாங்கள் அடுப்பை போட்டுக்கொள்ளுவோம். முதல்ல வந்து நாங்கள் அடுப்பெல்லாம் போட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். அளவா எண்ணெய் இல்லாமல் வைக்க இயலாது சுறா மீன், அதனால எண்ணெய் இப்போ கொதிக்கட்டுக்கும். இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ வந்து நாங்கள் வெந்தயத்தை போட்டுக்கொள்ளுவோம். வெந்தயத்தை நாங்கள் வதக்கிட்டு அதோட வந்து உள்ளி வந்து நான் வெட்டா போடுறேன். இங்கே வெட்டி போட்டும் போடலாம். வெங்காயம், அதோட பச்சை மிளகாய். இப்போ இதை வந்து நாங்கள் வடிவாக வதக்கி கொள்ளுவோம். இதோட கருவேப்பமிலையும் போட்டு வதக்குவோம். அதோட தக்காளி பழத்தையும் போடுவோம். இதை நல்லபடியாக வதக்கி விடுவோம். பாருங்க, இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு இந்த சுறா மீனை போட்டுக்கொடுவோம். பார்த்தீங்களா? இவ்வளவு சுறா மீனுமே 2000 ரூபா. எங்களோட ஸ்ரீலங்கா காசுக்கு வாங்கி வந்தவர். ஆனால் விழாதான். ஆனால் ஓகே, இதை கொஞ்சம் மலிவாக தான் தந்திருக்கணும் எங்களுக்கு. இது வந்து இல்லைன்னு சொன்னால் 3000 ரூபா கிட்ட போகும் இந்த சுறா மீன். உண்மையில சுறா மீனில் கறி காய்ச்சி சாப்பிட்டு பாருங்க, எல்லாமே அந்த முள் இல்லாமலுக்கு வேறு நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ வச்சு இந்த கட்டு வச்சு நாங்கள் ஒரு மூட போகிறோம். இந்த எண்ணெயில் இந்த சுறா மீன் வந்து நல்லா வத்தங்கி நல்ல டேஸ்டாக வரும். ஒரு மூடி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் இதை திறந்துடுவோம். பார்த்தீங்களா? நல்ல வடிவா இந்த சுறா மீன் எல்லாமே இப்படி வேகிட்டு பார்த்தீங்களா? இந்த வேகி கொஞ்சம் தண்ணியும் வந்துருக்கு பாருங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. இது ரச்சி கறியை விட இன்னும் நல்ல டேஸ்டான ஒரு சுறா மீன் அந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ள இப்போ நாங்கள் வந்து பழப்புளி வந்து ஊற வச்சேன். நான் இதை வந்து கரைச்சி இதுக்குள்ள விட்டு கொள்ளுவோம். அதோட வந்து நாங்கள் கப்பிப்பால் விடுறோம். அதே படிவா அவியோணும். இப்போ கொஞ்சம் சுறாமீன் கொஞ்சம் அவிஞ்சாதான் நல்லா இருக்கும். இப்போ புளி, கப்பிப்பால் எல்லாம் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடுவோம். ஓகே, அதோட கறித்தூள் போடுவோம். அதோட வந்து நாங்கள் மஞ்சள் தூள் போடுவோம். இப்போ வந்து இதை வடிவா நாங்கள் கிளந்து விடுவோம். தூளை வந்து உங்களோட உரைப்பு கேட்டவே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இது வந்து நல்ல வடிவா கொதிக்க நாங்கள் முதல் பாலை விட்டுட்டு ரக்க வேண்டியது அவ்வளவுதான் இந்த சுறா மீன் வேலை. ஆனால் கண்டிப்பாக வெந்தயத்தை போடுங்க, மறைக்காதீங்க. ஓகே, இன்னும் வந்து இது ஒருக்கா கொதிக்க எடுக்கும் வடிவா மூடி விடுவோம். இப்போ வந்து நாங்கள் ஒருக்கா திறந்துடுவோம். ஓகே, நல்லா கொதிக்குது பாருங்க, சூப்பராக கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இதில் முதல் பால் விட போகிறோம். என்னென்னு சொன்னால் அதுவும் நல்ல வடிவாக கொதிச்சு எல்லாம் வடிவாக வந்தால் தான் எங்களுக்கு அந்த நல்ல கறி வந்து நல்ல பதமாக வரும். முதல் பாலில் அளவாக விடுவோம். இதுவும் வந்து நல்ல வடிவாக கொதிக்கட்டுக்கும். நான் வந்து இது வந்து வரலை மட்டும் காய்ச்ச மாட்டேன். இந்த பரோட்டாவுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்க வேணும். இப்போ இதுவும் வந்து நல்லா கொதிக்கட்டுக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சுறா மீன் கறி ரெடி ஆகிட்டுது. பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த குலகுலாண்டு எப்படி வந்திருக்கண்டு வேறுங்க. நல்ல வடிவா எங்களுக்கு வந்திருக்கும். உரைப்பு வந்து நான் கணக்கான உரைப்பாக போட்டிருக்கேன். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றபடியா நல்ல எல்லாமே சதப்படி தான் சுறா மீன். பார்த்தீங்களோ? சும்மா அப்படி ஒரு டேஸ்டாக இருக்குமான்னு நினைக்கிறேன். பாப்போம். சூப்பராக இருக்கு, வேற லெவல். இப்படியே நான் அடுப்பை நிப்பாட்டி கொள்ள போகிறேன். இனிமே நிப்பாட்டிட்டு நாங்கள் இனிமேல் இதை மூடி போட்டு இனிமேல் ரொட்டியை வீசுவோம். ஓகே, நாங்கள் இப்போ ரொட்டி ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மெல்லமாக ஒன்றை தூக்குவோம். மற்றதை வந்து நாங்கள் காயாதபடி இப்படியே மூடி விடுவோம். ஓகே, இப்போ வந்து இஞ்சால வந்து நாங்கள் இந்த மாவுளுக்கு வந்து இப்போ நான் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து நல்ல வடிவாக பூசி விடணும். இப்போதான் எங்களுக்கு பரோட்டா வந்து இப்படி முதல்ல வந்து பீசைக்குள்ளே நல்ல இதாக வரும். எண்ணெயை வந்து பூசியாச்சு.
இப்போ வந்து நாங்கள் இதை வச்சுட்டு இப்படி மெல்லிசா அப்படி தட்டி எடுப்போம். இப்போ வந்து இப்படி நாங்கள் வடிவாக தட்டிட்டு இந்த உருட்டுக்கட்டை இருக்குது தானே, அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம். எண்ணெயை பூசிட்டு இதாலையும் நாங்கள் ஒரு உருட்டி எடுப்போம். பாருங்க, நல்ல வடிவாக உருட்டு கட்டியால் நல்ல வடிவாக உருட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இப்போ வந்து இப்படி ஒரு பக்கம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்தால் இந்த பக்கம் இப்படி கையப்பிடிங்க, இந்த பக்கம் இப்படி கையப்பிடிங்க. இவ்வளவுதான் வேலை. இதை வந்து நாங்கள் மெல்லமாக எடுக்கிறோம். சரிதானே? இப்போ வந்து அடுத்த பக்கம் எடுத்து இப்படி இப்படி நாங்கள் இந்த உண்மையிலே என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே பரோட்டா வந்து போட தெரியுமோ எனக்கு தெரியல, ஆனால் எல்லாருக்குமே போட தெரியும். பாருங்க, இப்படி வந்தால் இச்சு போட்டு இப்போ வந்து ஒரு பக்கத்தால் நாங்கள் இதை தூக்குறோம். இப்படி தூக்குறோம். சரிதானே? இப்படி தூக்கிட்டு இதை வந்து இப்படி சுற்றுறோம். இந்த நுனியை வந்து இப்படியே பின்பக்கத்தால் செருவோங்க. பாருங்க, இப்படி எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கொள்வோம் இங்கால. இப்போதான் எங்களுக்கு அப்புறம் எடுக்க நல்ல சுகமாக வரும். உண்மையில எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வீசி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரிக்கு எல்லா பரோட்டாவையும் வீசி எடுப்போம். இந்தாங்க அடுத்த உருண்டி எடுப்போம். இப்போ வந்து ஒன்று பிழைச்சாலும் அடுத்தது வந்து நல்லபடியாக அப்படித்தான் பரோட்டா செய்கிறது முறைக்கு. இப்போ திருப்பி நாங்கள் எவ்வளோ எண்ணெயை பூசுகிறோமோ அவ்வளோத்துக்கு பரோட்டா வடிவாக வரும். திருப்பி அடுத்ததும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த கையை விடாமலுக்கு நீங்கள் அப்படி பிடிச்சிங்கன்னு சொன்னால் வடிவாக வீசி எடுப்பீங்க. இந்த உருட்டி கட்டைக்கும் வடிவாக எண்ணெயை போட்டிங்கன்னா தான் ஒட்டாமல் வரும். உண்மையில திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவில் தான் நான் உங்களுக்கு பரோட்டா செய்து காட்டுறேன். ஆனால் இவருக்கு வந்து பரோட்டா செய்ய தெரியாது, அதனால நான் இவர் இதுக்கு கிட்டேயே வேற இல்லை. பார்த்தீங்களா, இப்படி வடிவா இதாண்டி கொண்டு நாங்கள் கைவிடாமல் செய்யணும். எனக்கு வந்து பெருசாக பழக்கம் இல்லை. நான் வந்து எங்களோட வீட்டு தேவைக்கு செஞ்சேன். நான் இதை வந்து இப்படி பிடியுங்கோ, கைவிடாமல் பிடியுங்கோ. இந்த இப்படி பாருங்க, திருப்பி வந்து நாங்கள் தச்சமியம் இப்படி அடிக்கக்குள்ள இது வந்து இப்படி மடிஞ்சிடுதுன்னு சொன்னால் அதை நீங்கள் எடுத்து விடலாம். எடுத்துட்டு திருப்பி நாங்கள் அதை எடுத்து இந்த இப்படித்தான் தருவோம். இந்த கை நாங்கள் இந்த கை சில விட மாறுபடும். வடிவா நீங்கள் பார்த்தீங்களா, என்ற கை நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் திருப்பி திருப்பி மாறும். இப்போ வந்து பாருங்க, திருப்பி நல்ல வடிவா வீசிட்டேன். இப்போ திருப்பி இந்த மூளை பக்கத்தால் இப்படி எடுக்கிறோம். பார்த்தீங்களா, திருப்பி எடுத்துட்டு இந்த இப்படியே வட்டமாக சுத்த வேண்டியது. இந்த நுனியை கொண்டாந்து இந்த கீழே விடுவோம். சரியா? இவ்வளவுதான் வேலை. இந்த இப்படி வைப்போம். இப்போ திருப்பவும் நாங்கள் அடுத்த உருண்டி எடுத்துக்கொள்ளுவோம். இன்னும் ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் அடுத்த பரோட்டாவையும் செய்து கொள்ளுவோம். திருப்பவும் சொல்கிறேன், இந்த உருட்டு கட்டியாலேயே நீங்கள் உருட்டி எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் நீட்டாக பரோட்டா செய்வீங்க. பரோட்டா வந்து நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் அந்த பரோட்டா வந்து உள்ளுக்குள்ளே நல்லா அந்த தோல் எல்லாம் உறிஞ்சு அந்த மாதிரிக்கு வேற வேணும். பார்த்தீங்களா, எப்பவும் எங்களோட கையில் நல்ல எண்ணெயாக இருக்க வேணுமா, அப்போ தான் பரோட்டா வந்து நல்ல விதமாக வரும். இந்தா திருப்பவும் எனக்கு அந்த உண்மையில் எனக்கு பழக்கம் இல்லை தானே, அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் உங்களுக்கு வீசி காட்டுறேன். பார்த்தீங்களா? ஓகே, என்ன அளவு தான் வீச தெரியும். பார்த்தீங்களோ? ஓகே, இப்போ வந்து நாங்கள் இப்படி ஒரு மூளை பக்கத்தால் திருப்பியும் தூக்கி இதை இப்படி சுழட்ட வேண்டியதா. பார்த்தீங்களா, இப்படி எல்லா பரோட்டாவுக்கும் நாங்கள் பரோட்டாவையும் செய்தெடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே செய்துட்டேன். பரோட்டா ஆயத்தமாக்கியாச்சு. இப்போ வந்து வீசி வீசி இந்த எல்லாமே வீசி எடுத்துட்டேன். பாருங்க, ஓரளவுக்கு வீச தெரிஞ்ச மாதிரிக்கு வீசி எடுத்தாச்சு. சூப்பரான வீசி, சூப்பரான வீசி. உண்மையில் சந்தோஷமாக இருக்கு. அந்த வீசுறதை பார்க்கவே சந்தோஷமாக இருக்கு. இவருக்கும் செய்ய தெரியாததால நான் தான் இன்றைக்கு பரோட்டா ரொட்டி பரோட்டா ரொட்டி எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது. அப்படி இருக்கு,
சூப்பரா எல்லாம் பிசி எடுத்தாச்சு. பாத்தீங்களா எத்தனை வந்திருக்கு பாத்தீங்களா? 4 சுண்டு மாவுல 2 4 6 8 10 12 14 16 18. இதுல ஒரு குட்டி பரோட்டா இருக்கு. 18 ரொட்டி வந்திருக்குது பரோட்டா. ஓகே, இனிமே வந்து நாங்கள் இது என்ன செய்ய போறோம்னு சொன்னா தட்டுல போட்டு சுட்டெடுக்க வேணும். இப்ப வந்து நாங்க முதல்ல அடுப்பை மூடிக்கணும். இப்ப வந்து நாங்க தட்டு வந்து வச்செல்லாம் படி அடுப்பெல்லாம் போடுறோம். கொஞ்சமா எண்ணெய் போடுறோம். எண்ணெய் போட்டாதான் பரோட்டாக்கு வந்து எண்ணெய் முக்கியம். ஓகே, எண்ணெய் போட்டாச்சு. ஓகே, தட்டும் வந்து போயிட்டு இப்ப வாங்க நாங்க பரோட்டா வந்து எடுப்போம். இந்த பாத்தீங்களா எப்படி எல்லாம் பொங்கி வந்துருக்கோம். இந்த இங்க பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும். இதை வந்து இப்படி நாங்க திருப்பவும் கொஞ்சமா எண்ணெயை பயன்படுவோம். இந்த பரோட்டாவை இப்படி வச்சு கொள்ளுவோம். இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உருட்டுக்கட்டி ஆலையெல்லாம் நீங்கள் கடுமையா போட்டு உருட்டக்கூடாது. இந்த உருட்டுக்கட்டைக்கு மண்ணியை கொஞ்சம் போட்டுட்டு கடுமையா இந்த உருட்டுக்கட்டி ஆலை உருட்டுனீங்கன்னு சொன்னா இந்த பரோட்டா செய்ததுக்கு பிரயோசனமே இல்லை. இப்ப இந்த உள்ளங்கை இருக்குதானே, உள்ளங்கையால ஒரு இப்படி ஒரு நசுக்க, இந்த பாத்தீங்களா இப்படி ஒரு நசுக்க நசுக்கிட்டு இதை திருப்பி எடுத்து பாருங்கோ. இந்த உங்களுக்கு விளங்க. இப்போ வந்து இப்படி வச்சுட்டு மெல்லிசா இந்த உருட்டு கட்டியால் ஒரு உருட்டு கடுமையாக உருட்டக்கூடாது. நோவாமலுக்கு உருட்டுங்க. இந்த பரோட்டாவுக்கு வந்து நோவாமலுக்கு உருட்டுங்க. கடுமையாக உருட்டினீங்களா பரோட்டா வந்து எங்களுக்கு சரியான நிலைமைக்கு வராது. இப்போ வந்து எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது. இப்போ வந்து நாங்கள் தட்டு சூடாக்கினானே அதில் இந்த பரோட்டாவை போட்டுக்கொள்ளுவோம். ஓகே, இதே மாதிரி அடுத்த பரோட்டாவையும் செய்து கொள்ளுவோம். இப்போ வந்து கடுமையான எண்ணெய் எங்களுக்கு கையில் இருக்கணும். இப்படி ஒரு நசுக்கல், அதோட இந்த உருட்டு கட்டியால் ஒரு உருட்டல், இவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். ஓகே, இப்படி போட்டுக்கொள்ளுவோம். இதை நடுவ திருப்பக்கூடாது. 2 நேரம் அப்படி திருப்பலாம். வந்து நாங்கள் ஒருக்கா இப்படி இந்த அந்த கொஞ்சம் கொதிக்கிற அந்த எண்ணெய் வந்து என்னென்னு சொன்னால் அந்த அடுப்பு வந்து எல்லா இடத்துலையும் சில வழியில் வேகாது. அதனால நீங்கள் கொஞ்சம் கொதிக்கிற இடத்துல விட்டுக்கொள்ளுங்க இந்த பரோட்டாவை. என்னென்னு சொன்னால் இந்தியாவில் சில வழியில் தட்டு வேகாத மாதிரி இருக்குன்னு நடுவில் தான் கொஞ்சம் வேகிக்கொண்டிருக்கும். எங்களுக்கு இது நல்லா வேகிக்கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் திருப்பவும் நாங்கள் செய்து பரோட்டாவை போட்டுக்கொள்வோம் தட்டில். இப்போ வந்து நாங்கள் இந்த பரோட்டாவை திருப்பி விடுவோம். பார்த்தீங்களா, பா சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களோ, இதை மாதிரி இதையும் திருப்பி விடுவோம். பார்த்தீங்களா, இப்போ வந்து மெல்லி அடுப்பில் இது போய் கொண்டிருக்கணும். அந்த நாங்கள் அடுத்த பரோட்டாவும் போட்டுட்டேன். இன்னும் 6 பரோட்டாக்கிட்ட இதில் வேவிட நடுவில் என்னுடைய அடுப்பு வந்து நடுவில் வேகிறபடியாக தான் நான் இப்படி போட்டுக்கொள்கிறேன். கருவை விடாமலும் கொடுக்கணும். இதை வந்து நாங்கள் திருப்பி 2 நேரம் விட்டுட்டு எடுத்தா சரி. எங்களுக்கு என்னென்னு சொன்னால் நடுவை திருப்பி விடக்கூடாது. ஓகே, எங்களுக்கு இந்த பரோட்டா 2ம் போயிடுச்சு. இந்த 2ஐயும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சூப்பராக எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இப்படி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இனிமேல் மற்றதையும் ஒருக்கா திருப்பி விடுவோம். கொஞ்சம் கிடக்குது. இப்போ வந்து இந்த பரோட்டாவும் எங்களுக்கு போயிட்டுது. இதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் தட்டுக்கு திருப்ப எண்ணெய் கொஞ்சம் தொடிச்சு கொள்ளுவோம். அடுத்தது வந்து இங்கே பரோட்டா வந்து நான் அமர்த்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து நாங்கள் மெல்லமாக இதை எடுத்து இப்படி போட்டுக்கொள்வோம். இதுக்குள்ள வந்து நாங்கள் இப்போ மேலாலையும் எண்ணெய் கொஞ்சம் விட போடுறோம். என்னென்னு சொன்னால் மேலாலையும் எண்ணெய் விட்டால் தான் எங்களுக்கு நல்லதாக வேகி கொண்டு இருக்கும். என்னென்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக விடுவோம். கொஞ்சமாக இப்படி தெளிச்சு விடுவோம் எண்ணெயை. இதுவும் வேகட்டும். இப்போ வந்து நாங்கள் அங்கால வேகி கொண்டு இருக்குது தட்டில் மற்ற பரோட்டா. இங்கால வந்து நாங்கள் சுட இதை வந்து சாய்ஸ் பண்ண வேணும். அப்படி என்னன்னு சொல்றது, நல்ல சொப்டா வரதுக்கு இப்படி சுடு, சரியா சுடு அப்பா சுடு. பாத்தீங்களா எப்படி சொப்டா வந்துருது பாத்தீங்களோ? பாருங்க இஞ்சு என்ன மாதிரி சொப்டா வந்திருக்கான்னு உங்களுக்கே பார்த்தா விளாங்க. இஞ்சு இப்படிதான் அடிச்சு கடைசி கட்டத்துல எடுக்கிறது. எப்படி சொப்டு பாத்தீங்களோ? பரோட்டா வந்து பரோட்டா இந்த எப்படி கலர் வேணும் பரோட்டாண்டா. இந்த உங்களுக்கே விளாங்க. இந்த அருமினி சுட்ட பரோட்டா
எனக்கே நானே சொல்ல வேண்டிய கிடக்கு தர்மினி சுட்டா பரோட்டா. எங்களுக்கு இந்த பரோட்டா ரெடியா இருக்கு பாத்தீங்களோ, இப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இப்ப நாங்க மற்ற பரோட்டாவா இது வந்து ஒரு பக்கமா அப்படி வச்சு கொள்வோம் பரோட்டாவை. இந்த பாத்தீங்களா இந்த பரோட்டா இப்படி அடிச்சா இப்படி வரணும். ஓகே, நாங்க எல்லா பரோட்டாவும் சுட்டுட்டோம். இப்ப வந்து நாங்க இதையும் வந்து அப்படியா சொப்ட் ஆகணும். அடிச்சாதான் சொப்ட் ஆகணும். சுட சுட அடிச்சிருவணுமா, உண்மையா பூத்தான். இப்ப இவர் வந்து கேட்க போற, என்னன்ட்டு செஞ்ச நீ, எனக்கே செய்ய தெரியாது இந்த பரோட்டா, இப்ப என்ன செஞ்சேன்னு வந்து கேட்க போறார். இங்க பாத்தீங்களா, உங்களுக்கே பார்த்தா விளங்கும். இப்படி அடிச்சிடணும். அப்பதான் எங்களுக்கு பரோட்டாண்டா பரோட்டா இங்க பிஞ்சு இப்படி பிய்யணும். பரோட்டாண்டா இங்க இந்த பரோட்டா பாருங்க இப்படி பிய்யணும், அதுதான் பரோட்டா. பிள்ளைகளுக்கெல்லாம் இது நல்ல விருப்பம். நாங்க மற்றதையும் அடிச்சு கொள்வோம். எல்லாம் ஒற்றேசா பெரிய தட்டாண்ட வழியா எல்லாம் ஒற்றேசா சுட்டு எடுத்துட்டேன். இப்ப வந்து நாங்க பரோட்டா எல்லாம் சுட்டுக்கிட்டு ரெடியா இருக்கிறோம். ஆள் வந்துட்டு சாப்பிடுறா. நான் இப்பதான் நெல்லியலை போட்டு வந்தேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சொன்னா என்ன இது கறி? சுறாமீன். சுறாமீன் கறி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்து நான் இறைச்சி சரக்கும் போடலாம். நீங்கள் நான் போட இல்லை, அது போட்டாலும் இன்னும் கொஞ்சம் தூக்கும் கறியை கிடக்கு. நான் போட இல்லை. ஓகே, இங்க பாருங்க பரோட்டாவை இவருக்கு வச்சு கொடுப்போமா? இப்ப இவருக்கு 2 வச்சு கொடுப்போம். இங்க அப்படியே கலர் மாதிரி இருக்கு. இப்ப வந்து பாருங்க கறி கறி அதை பிச்சு காட்ட போறீங்க. பரோட்டா பார்க்கவே நல்ல அம்மா இதான் இப்படிதான் வரும். தும்பு தும்பா இப்படி வரணும். சூப்பரா இருக்கா. இந்தாங்கோ சுறாமீனண்டா சுறாமி. இந்த பரோட்டாக்கு சாப்பிட எப்படி இருக்கும் சாப்பிட? ரைட். சும்மா வேவுற போதில்லையா இருக்குமே என்ன? சாப்பிட்டு பார்ப்போம். இங்க இங்க பாருங்க இந்த பரோட்டா இங்க பாருங்க இப்படி இருக்கணும் பரோட்டாண்டா. இந்தா எப்படி இருக்கு பரோட்டா? அந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? இங்க பாருங்க வேற உண்மையில அந்த மாதிரி வந்திருக்கு. எனக்கு பரோட்டாண்டா பரோட்டா தான் சூப்பர். கண்டிப்பா நீங்களும் செய்து சாப்பிடணுன்றதுக்காக தான் இந்த அவர் வந்து வடிவா பிக்கலாம பிச்சு காட்டி கொண்டு இருந்தவர். நான் வந்து உங்களுக்கு வடிவா பிச்சு காட்டிட்டேன். இப்ப எப்படி என்ன செய்ய போறோம்? கறி விட போறோம். வாங்கோ கறி விட்டுட்டு இன்றைக்கு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டணும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட வேணும். ஓகே, நான் வந்து கணக்க விடையில கறி. ஓகே, இது இப்போ சாப்பிட்டாலே சரி. இந்த உள்ளியை பாருங்க, எனக்கு உள்ளி வந்து இப்படி சாப்பிட்ற விருப்பம். அதான் முழுசு சாப்பிட்னா இப்போ எவ்வளோ எப்படி இருக்காண்டு அந்த வேற இருக்கு. சும்மா இந்த சுறா மீன் இந்த எப்படி இருக்கும்? தோத்துக்கும் எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்கு. உண்மையா சொல்லுங்க. உண்மையா சூப்பரா இருக்கு. நான் ஒரு நேரம் சொல்லி கொண்டு இப்ப எனக்கு உண்மையா பரோட்டா எல்லாம் போட தெரியாது. இந்த கடையில கூட இப்படி போட மாட்டாங்க பரோட்டா. அந்த மாதிரி டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா என்னன்னு சொல்றது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. உண்மையில எங்களுக்கு இரவு சாப்பாடு நாங்கள் இப்ப ஒரு பின்னர் ஒரு 5:30. இப்ப நேரம் சரியா 5:30 மணி 5:30 ஆகுது. நாங்கள் சரி இந்த வீடியோ முடிக்கிறதுக்காக தான் இந்த மதியமும் சாப்பாடு கொஞ்சம் என்ன சாப்பாடு செஞ்சாங்க? கஞ்சி. மதியம் கஞ்சி. மதியம் தான் இதை செய்யறதுக்கு வாங்கினாங்க. நேரம் கிடைக்கல. ஓடர் வேலையெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்க்கணுமே. இல்லை பொருள் வாங்கி சேர்த்து மிச்சம் எல்லாம் செய்து சரக்கு தூள் எல்லாம் திரிச்சு இதுக்கு ஒரு பிளேட்டி விட்டா அப்படி இருக்கும். சூப்பரா இருக்கு. இப்ப வந்து நான் வீடியோ முடிக்கிறதுக்காக தான் நான் இப்ப நெல்லியடி போனேன். ஒரு 200 சொல்லினேன். அம்மா உங்களோட வீடியோவை தான் அம்மா பார்த்து கொண்டே இருப்பேன். இப்ப நல்லா இருக்காங்க. நல்ல வீடியோ நல்லா இருக்கான். அம்மா பார்த்து அம்மா காசு கொடுக்கணும்னு சொல்லி தங்கட அம்மா காசு கொடுக்கணுமா? அம்மா நடுக பாப்போம். வீடியோ வந்துட்டோ டைமை பார்த்துட்டு பார்த்து கொண்டு இருப்பா. வந்தா ஃபர்ஸ்டா பாக்குறோம் வீடியோ நல்லா இருக்கான்னு சொல்லுவா. இந்த பரோட்டாக்கு வந்து பரோட்டா கறி கேட்க கூடாது. இப்படிதான் வைக்கணும். இதுக்கு இன்னொன்று பருப்பு கறியும் நல்லா இருக்கும். அந்த அம்மா இப்ப சொன்ன அம்மா இருக்கிறாதானே, அந்த அம்மாவுக்கு நான் இப்படி கதையில சாப்பாட்டுல போக கூட அந்த அம்மாவுக்கும் இதுல ஒரு எங்களோட வீடியோ பாத்துக்கிறதுக்கு உண்மையில பெரிய ஒரு நன்றி. டெய்லி பாப்பாண்டா அதான் பாப்பா தானே. உண்மையில எத்தனையோ உறவுகள் எங்களோட வீடியோக்களை பார்த்து எத்தனையோ இதுகள் எல்லாம் சொல்லிவினோம். என்ன பிரச்சனைனா இன்றைக்கு இலியான், அதனால வெளியில கன நேரம் இருக்கல. அது இங்க வந்து ஒற்றே இலியான் தூக்கி பிடிக்கணும். இல்லைன்னு சொன்னா மூடி விடணும். இப்ப வந்து இன்னும் இப்படியோ சாப்பிடுவோம். ஓகே, நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். டைம் ஆகுதுண்ணா. எதுவும் சொல்ல போறீங்களோ? நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு
இதே மாதிரி மிதட்டா ஆறுதலா அவசரம் இல்லாம இப்படி செய்து பாருங்க. தோசை தட்டில போடலாம், இந்த கல்லில் அடைங்க தோசை தட்டில போடலாம். கண்டிப்பா இதை இந்த வீடியோ பார்த்து ஆறுதலா செய்து பிள்ளைகளை கொடுத்து நீங்க சுறா மீன் வாங்க இல்லாட்டி பருப்பு கறி சூப்பர் இடி சம்பல் பருப்பு கறியும் வைக்க வலிக்கிறான். ஆனா டைம் காணா நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி ஒரு கருத்துன்னு சொல்லி உங்க டக்கு முடிக்க போறேன். என்ன இப்ப நான் இப்படி செய்வேன் நீங்க போட்டு இல்ல நான் இதுல கிட்டவும் பங்கு கொள்ள எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சும்மாதான் ரொட்டி டெய்லி சுடுறேன்னா இது வந்து ஒருக்கா செஞ்சனா நான் இந்த அளவுக்கு வேற வடிவா வரே இல்ல. இப்படி சுத்தி சுத்தி ஆரம்பமாயிட்டு இப்படி சுத்தி சுத்தி செய்ய நல்லா இருக்கு. அந்த சொப்பா இருக்கிற ரொட்டி சூப்பரா இருக்கு. ஓகே நான் நினைச்சேன் இவர் வந்து கட்டாம சொல்லுவாரு நல்லா இருக்காண்டு. தட்டு மங்களுக்கு ஒண்டா செய்யறதுக்கு இப்ப 2 சாப்பாடு செய்துட்டோம். இனிமே ஒண்டா தட்டுல இந்த இருக்கு சாப்பாடு கணக்க வேலை இருக்கு. காசு கொடுத்து வாங்கினாங்க. ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய் பாய்.